ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஒரு 3 டைப் வந்துட்டு இன்கம் கொடுக்குறாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்துட்டு நிறைய அர்னிங்ஸ் வீடியோஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வந்துட்டு கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கும், ஸோ அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. 22 ஜூலை மாதம் வந்துட்டு இந்த ஆப் லான்ச் ஆயிருக்கு. ஓகேவா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக லான்ச்சிங் டேட் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆப் லான்ச் பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதுலேருந்து ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா ப்ராஃபிட் எடுக்கலாம். அதை விட்டுட்டு க்ளோசிங் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஸோ இந்த ஆப்பில் மட்டும் இல்லை, எல்லா ஆப்லேயுமே ஸோ இதே கண்டிஷன் தான். நீங்கள் கரெக்டான டைமில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஆப்பில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேவா, இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு சைன போனஸாக 1 ரூபி கூட இருக்காது. 0 பேலன்ஸ் தான் உங்களோட வேலெட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்பில் பிளான் டீட்டெயில் வந்துட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் போய்ட்டு அந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே தெரியாமல் ஒரு ஆப்பில் போய்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது லாஸில் தான் போய்ட்டு முடியும். இன்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப்பில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது யாருக்குமே தெரிய மாட்டேது. நான் போடுற எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன். எதனால் அப்படின்னாக்கா எல்லாருமே எல்லா வீடியோவும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஒருத்தவங்க பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே எல்லா டீட்டெயிலுமே சொல்லி வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸ்டேபிள், வெல்ஃபேர், ஆக்டிவிட்டி இப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னே தெரிய மாட்டுது. ஸ்டேபிளில் நீங்கள் போகிற அமௌண்ட் உங்களுக்கு வரவே வராது. அது ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு நமக்கு வராது. அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வெல்ஃபேர் அண்ட் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதில் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டேபிள் ஆப்ஷன் நமக்கு யூஸ் ஆகுது. மற்றபடி அதில் கொடுக்குற டெய்லி இன்கம் நமக்கு வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அது யாருக்குமே தெரிய மாட்டேது. ஸ்டேபிளில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் வித்ட்ரால் பண்ணுறீங்க, எனக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்துட்டு சொல்லிட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் யாருமே என்னோடய வீடியோ பார்த்து என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணலை. அவங்களாம் அந்த கேட்குறாங்கல்ல இந்த ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் வேறு ஒரு சேனலில் பார்த்துட்டு அவங்களோட லிங்க்லேருந்து தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஃபுல் டீட்டெயிலுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஸ்டேபிளில் போட்டாலே போதும், உங்களுக்கு டெய்லி இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் எப்போதுமே ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறது. இப்போது ஸ்டேபிளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 290 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 237 ரூபா டெய்லி இன்கம் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு வராது. ஓகேவா, ஸோ அதோட வேலிடிட்டி 45 நாள் கொடுத்துருக்காங்க. 46வது நாள் நமக்கு இந்த அமௌண்ட் வாலெட்டில் வரும். அதுக்குள்ளே ஆப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, டோட்டல் இன்கம் வந்துட்டு 10,701 ரூபா கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளான் விஐபி 2 பிளான் வந்துட்டு 3,890 ரூபா கொடுத்துருக்காங்க. டெய்லி இன்கம் 3,228 ரூபா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வராது. இல்லை என்கிட்ட 500 அமௌண்ட்குள்ளே தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்னோட சஜஷன் நீங்கள் எப்போதுமே ஃபஸ்ட்டு பிளானை விட்டுட்டு எந்த பிளானுமே போடாதீங்க. ஓகேவா, ஸ்டேபிளில் இந்த ஃபஸ்ட்டு பிளான் மஸ்ட்டு நீங்கள் பை பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வெல்ஃபேர்க்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா, வெல்ஃபேரில் நீங்கள் வந்துட்டு விஐபி 1 200 பிளான் நீங்கள் பை பண்ணணும். ஒன் டேவிலே உங்களுக்கு 300 ரூபா கிடைச்சிருது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அண்டு 100 ரூபீஸ் ப்ராஃபிட்டோட நீங்கள் வித்ட்ரால் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த அமௌண்ட் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்காதீங்க. இப்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்துட்டு ஜஸ்ட் 190 ரூபா மட்டும்தான் இந்த ஆப்பில் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் நான் இந்த ஆப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்குறீங்க, நான் வந்துட்டு அந்த 500 பிளான் போடலாமா விஐபி 2வில் டேரெக்டாக வெல்ஃபேரில் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டேபிளில் விஐபி 2 போட்டால் மட்டும்தான் வெல்ஃபேர்லேயும் நீங்கள் விஐபி 2 வந்துட்டு பை பண்ணிக்க முடியும். இந்த வெல்ஃபேரில் கொடுத்துருக்க எல்லா பிளான்ஸுமே வந்துட்டு 1 டைம் மட்டும்தான் நீங்கள் பை பண்ண முடியும். ஓகேவா, அகைன் நீங்கள் பை பண்ண முடியாது. இந்த ஆப்பில் என்னோடய சஜஷன் வந்துட்டு நீங்கள் ஸ்டேபிளில் அந்த ஃபஸ்ட்டு பிளான், வெல்ஃபேரில் அந்த ஃபஸ்ட்டு பிளான் இப்போதைக்கு பை பண்ணி வச்சுக்கோங்க. 2 பிளானுக்கு சேர்த்து நீங்கள் 490 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ 2 பிளானையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்டிவிட்டியில் வந்துட்டு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போதைக்கு இந்த ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்க எந்த ஒரு பிளானுமே நீங்கள் பை பண்ணக்கூடாது. எல்லாமே பாருங்கள் 45 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எந்த பிளானுமே நீங்கள் பை பண்ணாதீங்க. வெல்ஃபேரில் அந்த 1 டேவிலே நமக்கு 300 ரூபா கிடைக்குதுல, ஸோ அதே மாதிரி வந்துட்டு நமக்கு ஆக்டிவிட்டிலேயும் வந்துட்டு ஆஃபர் கொடுப்பாங்க. ஓகேவா,
1 டே, 2 டேஸ், 3 டேஸ்லேயே நம்ம போட்ட அமௌண்ட்டை ப்ராஃபிட்டோட இருக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த ஆஃபர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் இந்த ஆப்பில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, மஸ்ட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன். இந்த பிளான் பை பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஃபர்தர் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை நியூ அப்ளிகேஷனை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும், நியூ அப்ளிகேஷன் வந்தாலுமே நான் எல்லாமே டெலிகிராம் சேனல் தான் கொடுப்பேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எந்த ஒரு பிளானுமே இந்த ஆக்டிவிட்டியில் பை பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ பிளான் டீட்டெயில் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எப்படி இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அக்கௌண்ட் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் மெத்தட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கம்பெனியோட யூபிஐ ஐடி வந்துட்டு இந்த இடத்துல ஷோ ஆகுது. நீங்கள் ஜஸ்ட்டு பேடிஎம் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை இந்த யூபிஐ ஐடி நீங்கள் காப்பி பண்ணி போயிட்டு பேமெண்ட் பண்ணாலும் ஓகே தான். பேமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு யூடிஆர் கோடு வந்துட்டு 12 டிஜிட்டல் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. இது சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா சக்ஸஸ்ன்னு வந்துடும். உங்களுக்கு ரீசார்ஜ் பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வேலெட்டில் அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இன்வெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்டேபிளில் வந்துட்டு அந்த 290 பிளானை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அண்டு வந்துட்டு வெல்ஃபர்லேயே அதே மாதிரி அந்த 200 பிளான் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அது போல் பை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வேலெட்டில் ஆட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். டீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட லிங்க் இந்த இடத்துல இருக்கும், இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட லிங்க்லேருந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது ரெஃபரல் கமிஷன் நடக்கும். அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை பேர் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை ரெஃபரலே பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் செல்ஃபாக ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்களோ எல்லாரோட டீட்டெயிலுமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு போனஸ் கிடைக்கிது. டாஸ்க் சென்டர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு மெம்பரை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் 33 ரூபா கிடைக்கும். அதே 10 பேர் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னாக்கா 488 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரெஃபரலுக்கு நமக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் ஆப்ஷன் வேறு இருக்குது. வித்ட்ரால் ட்ராவுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு எப்படி ஸ்பின் ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்பின் கிடைச்சிரும். ஓகேவா? நீங்கள் ஒரு பிளான் 290 பிளான் நம்ம போடுறோம்ல, ஸோ அந்த பிளான் போட்ட உடனே நமக்கு ஒரு ஸ்பின் ஓப்பன் ஆகிடும். அந்த இடத்துல பிளானை பை பண்ணிவிட்டு உடனே நீங்கள் இந்த ஸ்பின் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்பின் வந்துட்டு கிடச்சிரும். நீங்கள் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்குமே உங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் மஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நாங்கள் எல்லாமே ஆன் பண்ணிட்டோம். எப்படி நம்ம வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு வித்ட்ரால் அக்கௌண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஆட் அக்கௌண்ட் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்துட்டு அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. வித்ட்ரால் பாஸ்வேர்டு வந்துட்டு மஸ்ட்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஆப்பில் என்னோட வேலெட்டில் 205 ரூபா இருக்குது. நான் இப்போ அதை லைவாகவே வித்ட்ரால் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃப் ஷேர் பண்ணுறேன். இந்த ஆப்பில் எனக்கு கீழே வந்துட்டு ஒரு 30 பேர் போல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே டெய்லியும் வித்ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வித்ட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். அப்போது வித்ட்ரால் பாஸ்வேர்டு வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வித்ட்ரால் பண்ணியாச்சு. அமௌண்ட் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது. இது போல் ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு 2 ஐடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப்புக்குமே நான் 2 ஐடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு நான் ஒரு 3000 வரையும் ஆன் பண்ணியிருக்கேன். இது என்னோட செகண்ட் ஐடி. ஸோ இதில் நான் லைவாக வித்ட்ரால் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அந்த வாலெட்டில் அமௌண்ட் இல்லை, எல்லாமே வித்ட்ரால் பண்ணிவிட்டேன். ஸோ நாளைக்கு தான் வித்ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஐடியில் இப்போ அமௌண்ட் இருந்துச்சு அவைலபிளாக. ஸோ அதனால தான் உங்களுக்கு லைவாக வித்ட்ரால் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு நமக்கு வித்ட்ரால் வந்துடும். பட் எனக்கு 1 ஹவருக்குள்ளேயே அமௌண்ட் வந்துட்டு கிரெடிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதோட ப்ரூஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 205 ரூபா நான் வித்ட்ரால் போட்டேன். டேக்ஸ் போக 195 ரூபா என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு கிரெடிட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவருக்குள்ளேயே எனக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு. பாருங்கள், நார்மல் மெசேஜ்லேயே எனக்கு 195 ரூபா ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ காய்ஸ், இந்த ஆப்பை யாரும் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஆன் பண்ண நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க.